ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 5 ஆணி 21 வெள்ளிக்கிழமை அமாவாசை. நீங்கள் வீட்டில் கட்டாயம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை. ஜூலை 5ஆம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை திதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும். வழக்கம் போல் அமாவாசை நாளில் காலைல எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமையலை முடிச்சிடுங்க. ஆண்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயம் இருந்துச்சுன்னா அதையும் முடிச்சிடுங்க. மதியத்துக்குள்ளே உங்கள் வழிபாட்டை நிறைவு செஞ்சுடுங்க. அதுக்கப்புறமா மாலை நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். பித்ரு சாபம் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அது விலகி ஓடிடும். சுப காரிய தடை விலகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களுக்கு கல்யாணம் நடக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இத்தனை நன்மைகளை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வழிபாட்டு முறையை இப்போ நம்ம விரிவாக பார்ப்போம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அமாவாசை தேதி மாலை ஒரு 6 மணி நேரத்தில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுடுங்க. குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு தாம்பூல தட்டில் 2 வெற்றிலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம், பூ, ₹1 நாணயம் வச்சுக்கணும். இது ஒரு தாம்பூலம். முடிஞ்சவங்க இதில் மஞ்சள் குங்குமம் சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் ஒரு ரவிக்கை துணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் காசு இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் ரவிக்கை துணிக்கு மேலே ஒரு புடவையும் வைக்கலாம். இந்த ஒரு தாம்பூலத்தை நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு 5 செட்டு தயார் பண்ணிக்கணும். இதில் புடவை ரவிக்கை அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. மற்ற சொல்லிக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தாம்பூலமாக ரெடி பண்ணி ஒரு 5 செட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய வீட்டில் சுமங்கலியாக நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள நினச்சி குலதெய்வத்தை நினச்சி கற்பூர ஆரத்தி காமிங்க. அதுக்கப்புறமா இந்த வழிபாடை மனசார செய்யுங்க. தீபதூப ஆராதனை காமிச்சிட்டு வழிபாடு நடத்துங்க. பூஜையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் கையால் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கணும். இந்த பூஜை செஞ்சது மூலயமா உங்களுக்கு முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை வசதி இல்லாதவங்களுக்கு, ஏழை சுமங்கலிக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும். அது எங்களுக்கு முடியாது, அப்படிப்பட்டவங்களை தேட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இந்த தாம்பூலத்தை நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது இனிப்பு பண்டங்களை கொடுத்து சாப்பிட கொடுத்து அதுக்கப்புறமா இந்த பொருளை தானமாக கொடுங்க. அவங்க வயதில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கோங்க. உங்களோட குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். பித்ரு சாபம் நீங்கணும், சுப காரிய தடை விலகணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய வழிபாடாக இருக்கும். அன்றைய தினம் இந்த ஒரு விஷயத்தை வழிபாடு நீங்கள் பண்ணும்போது இது எல்லாத்துக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். வீட்டில் இதை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட இதே ஒரு தாம்பூலத்தை நீங்கள் உங்கள் வீடு பக்கத்துடைய கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி அந்த தாம்பூலத்தை ரெடி பண்ணி அங்கே வரக்கூடிய 5 பேர் கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுலேயும் தப்பு இல்லை. நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை ஜூலை 5ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு வெள்ளிக்கிழமை அமாவாசை தேதியில் இதை முயற்சி பண்ணுங்கள். இதை தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களோட குடும்ப கஷ்டங்கள் தீர இந்த ஒரு நாள் நிச்சயம் உங்கள் நல்ல வழியை காட்டி கொடுக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.